உங்கள் விஜய். கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனால் இந்த மார்க்கம். அதை ஒருத்தர் என்ன சொல்லுவார், ஓட்டுநர் இந்த வழியாக போகலாமேன்னுவர். அவருக்கு தெரியும் அவர் தான் ஓட்டின்னு போகிறார். அப்போ பேசாத விட்டுலாமோ இல்லையோ. ஆனால் இது மேலே இருக்கிறவர் இல்லை அது இந்த வழியாக போகலாம். சுவாமி அதில் போனேன்னா அந்த கூட்டம் இருக்கும், நீ சொல்கிற வழியில் போனீங்கன்னா இந்த கூட்டம் இருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிற வழியில் போகிறேன்னா பாதையே இல்லை. இப்படியே 15 நிமிஷம் பேசிட்டு இருப்பா. ஒரு லட்சியமும் 2 பேருக்கு இருக்காது. கடைசியில் 2 மார்க்கமும் தப்பு. 3வது ஒருத்தர் வருவார், எந்த ஊருக்கு போகிறீர்கள்னார், ஸ்ரீரங்கத்துக்குன்னார். அதுக்கு இது மார்க்கமே இல்லைன்னு விட்டார். இது ரொம்ப நாளையாக 2 பேரும் பேசிட்டு இருக்காள் என்னால். இதுக்கு தான் ஒன்றும் விசாரமே பண்ணிட்டு இருப்பா. லட்சியம் கிடையாது. உனக்கு எது லட்சியம்? ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட பேச போறீங்கன்னா இலக்க நன்னா கெட்டியாக பிடிச்சுங்க. பல நிறுவனங்களிலேயும் கூட்டங்கள் நடக்கும்போது ஏன் நேரமாகுது தெரியுமோ? எந்த ஒரு கூட்டமும் அரை மணி நேரத்துக்கு மேலே நடத்த வேண்டிய தேவையே இல்லை. பேசுகிற மொத்த பங்காளிகளுக்கும் இன்னது தான் லட்சியம்னு தெரிஞ்சிருந்தால் அப்போ எல்லாரும் உடனே உடன்படிக்கைக்கு வந்துடுவா. அந்த லட்சியம் தெரியாதனாலே வேற ஊருக்கு போகிறதா நினச்சின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழி சொல்கிறார். ஓஹோ இதுன்னா லட்சியம், அவர் அந்த வழி சொல்கிறாருன்னு திருத்துறதுலையே 3/4 மணி நேரம் போயிடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. இன்னதுதான் லட்சியம், அதை நோக்கி போயிட்டு இருக்கமா. ஏதானும் மாறாப்பில் இருந்தால் தட்டி தட்டி திரும்ப திரும்ப கொண்டு வரணும். இந்த கண்ணனே கூறுகிறார், விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன புத்தயா பகுஷாக்காக அனந்தாச்ச புத்தயா அவ்வவசாயினாம். ஆத்ம சாட்சா்காரங்கிற பலத்தை நோக்கி போகிறோம்னா அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லாத்தையும் நினச்சி போகவே கூடாது. ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும், பக்தி பண்ண வேண்டும், முக்தி அடைய வேண்டும். ஒரு இடமா இருக்கணும் இல்லையோ. லட்சியம் மாறிண்டே இருந்தால் என்ன ஆகும் பாருங்க. கால் பந்தாட்டம் அடிக்கிறோம், மட்டை பந்தாட்டத்துக்கு போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு பெரிய கட்டை கட்டி வச்சுருக்கான். கால் பந்தாட்டம் போட்டி நடக்கிறது, கால் பந்தை தட்டின்ண்டே போகிறான். இங்கே தட்டுறாங்க தங்க எந்த இடத்துல அவள் ஓடிந்தாலும் ஒரு கண் அவள் புத்தி மட்டும் அந்த கட்டையிலே இருக்கும். அப்போ தான் பந்தை அதை நோக்கி அடிச்சுட்டே இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணால் திடீர்னு நடுவர் அப்பப்போ யார் கிட்டக்க வரைச்சோ அந்த கட்டையை நகர்த்தி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நடுவில் இருந்தது. அது நடுவில் ஒரு இடத்துல இருந்தாலே பந்து உள்ளே போக மாட்டேங்கிறது. இன்னும் 10 நிமிஷத்துக்கு ஒரு இதை நகர்த்தின்னு வேற வச்சோன்னா பந்தை எங்கே பார்த்து அடிக்கிறது? அதனால் லட்சியமே இல்லாத விசாரம் அழிந்தால் கட்டையை நகர்த்துற கால்பந்தாட்ட போட்டி ஆடும். அப்படி செய்யாதே, லட்சியத்தோடு விசாரம் பண்ணு. அது இல்லாமல் பண்ணி கொண்டிருந்தால் அவன் மூர்க்கனாகிறான். அடுத்தது, தெரியாதவர்களிடத்தில் நம்பிக்கை வைத்தல். தெரிஞ்சவாளைத்தான் நம்பணும். தெரியாத வாழ்கிட்ட நம்பிக்கை வச்சுட்டால் அது இப்போ யாரும் பண்ணுறதே இல்லை. அந்த மூர்க்கத்தை நம்ம பண்ணுறதில்லை. இப்போ ரொம்ப தெரிஞ்சவா வீட்டுக்கு வந்தாலே நாளைக்கு கருத்தால் வாங்கன்னு விடுறோம். அவள் எங்கேயானு 11 மணி கதவை தட்டினா எல்லாம் தூங்கியாச்சுன்னு சொல்லிவிடுன்னு நம்மளே சொல்லிவிடுறோம். அவளை உள்ளே விடுறதே இல்லை. இப்போ சாமி எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோ, யார் கதவை தட்டி திறந்தா யார் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போடுவாளோ, நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கோம் என்ன நம்ம விடுறதில்லை இப்போ. ஆனால் அந்த நாளில் அப்படி வெளுத்ததெல்லாம் பால்னு சில பேரை நினைத்து ஏமாந்து போடுவோம் இல்லையோ. தெரியாதவர்களிடத்தில் நம்பிக்கை வைத்தால் முட்டாள். கடைசி அர்த்தம் சொல்கிறார், நண்பனை பகைவனாகவும் பகைவனை நண்பனாகவும் மாற்றி புரிந்து கொண்டு விட்டால் மூர்க்கன். ஆக இந்த 6 அடையாளங்கள் ஞாபகம் வச்சுங்க. இவர்கள் தான் மூர்க்கர்கள். சரி, நான் இந்த 6 அடையாளம் இல்லை, உமக்கு இல்லையோ இல்லையோ, இருக்கிறவாளோட சேராதீங்க. இது 2வது ஆபத்து. உம்மகிட்ட இந்த 6 இல்லையான்னு பார்த்துக்கும். இந்த 6 இருக்கிறவாளோடத்தில் நீர் சேர்ந்தீங்கன்னா தொத்து வியாதி. மறுபடியும் அது நம்மக்கிட்ட வந்து தொத்தினுடும். கொட்டாவி இங்கே இருக்கிற ஒருத்தர் விட்டால் போகிறோம். இப்போ எல்லாருக்குமே கொட்டாவி வந்துடும். ஒருத்தர் தும்மினா போகிறோம், எல்லாருக்கும் வரும். அதை போலத்தான் இதுவும். இப்போ நாம் ஒருத்தர் ஏமாறுற மூர்க்கனாக இருந்தோம், அனைவரையும் இந்த கோட்டியில் சேர்த்துனுடுவோம். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். மணவாள மாமனிகள் யார் மூர்க்கர் அப்படின்னு தெளிவாக தன் உபதேச ரத்னமாலையில் சாதிக்கிறார். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு, முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அந்த முறையோடு கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இல்லாமல் அவள் சொன்னதையும் கேட்கல, தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி தனக்கு என்ன தோன்றதோ அதை சொல்கிறான். தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி அது சொல்லிட்டா கூட தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் சொன்னதான் முத்தாய்ப்பு வைத்தா போலே தானாக ஏதோ தோணினதை சொல்லிட்டு இதைத்தான் ராமானுஜர் சொன்னார், இதைத்தான் ஆளவந்தார் சொன்னார், இதைத்தான் நாதமுனிகள் சொன்னார்னு வேற குழப்பி விட்டுறான். தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்தது என்பர். இதுதான் சுத்த சத் சம்பிரதாயத்தில் வந்த உபதேசங்கிறான். அவன் அந்த முகத்தை வச்சுன்னு தெளிவாக சொல்கிறத பார்த்தா, ஆமாம் சுவாமி இவர் அநேகமாக நாதமுனிகளை பார்த்துருக்கணும் அப்படி சொல்கிறார். அதை பார்த்தோடனே நம்பணும்னு தோன்றது இல்லையோ. இது சுத்த உபதேச வர வார்த்ததென்பர்
இப்படி பேசுகிறவன் தான் மூர்க்கராவார். அப்போ நாமா சொல்லக்கூடாது, முன்னோர்கள் சொன்னதை கேட்க வேண்டும். ஓரான் வழியாய் உபதேசித்தவர்கள் சொன்னதை கேட்டு அதன்படிக்கு நாம் ஒழுகி நடந்தால் சாமர்த்தியக்காரா. அப்படி இல்லைன்னா மூர்க்கர்கள் தான். அந்த சுவாமி தன்னுடைய பாஷையில் சாதித்தார். மேலே பார்ப்போம். அப்போ இப்போ இது வரைக்கும் தெரிந்து கொண்டது, அஜ்ஞர்களையும் சமாதானப்படுத்தி விடலாம், ஞானிகளையும் சமாதானப்படுத்தி விடலாம். ரெண்டுமில்லாத மூர்க்கர்களை பிரம்மா கூட சமாதானப்படுத்த முடியாது. இதுக்கு சுலபமாக அடுத்த 3 ஸ்லோகம், இன்னும் கவலைப்படாதீங்க, படிப்படை பார்த்துட்டோமோ இல்லையோ, இதை வச்சுன்னு திருஷ்டாந்தம் சொல்ல போகிறார். இதை பண்ணாலும் பண்ணலாம், இதை பண்ணாலும் பண்ணலாம், இதை பண்ணாலும் பண்ணலாம், மூர்க்கனை திருத்த முடியாது. இதுக்காக ஒரு 4-5 திருஷ்டாந்தம் எடுத்திருக்கார். பிரசஹ்ய மணி உத்தரேத் மகர வக்திர தம்ஷ்டாந்தராத் சமுத்திரமபி சந்தரேத் பலச்சத தூர்மி மாலாகுலம் புஜங்கமபி கோபிதம் சிரசி புஷ்பவத்தாரயேன்ன து பிரதினிஷ்ட மூர்க்கஜன சித்தம் ஆராதயேத். மூர்க்கஜனங்களை ஒரு நாள் சமாதானப்படுத்த முடியாது. எதை பண்ணிடலாம்? பிரசஹ்ய மணி முத்தரேத், ஒரு பெரிய முதலை. அந்த முதலையனுடைய 2 தாடை கெடுக்கலே இவ்வளவு பெரிய பல்லுக்கு நடுவில் ஒரு பெரிய ரத்தன மணி இருக்குது. அந்த மணியை அழகாக தாடையை பிரித்து உனக்கு உயிர் போகாத எடுத்தால் கூட எடுத்துடலாம். அது கூட சாத்தியம்தான். இல்லை, வரிசையாக வந்துட்டே இருக்குது கடல் அலைகள். அந்த அலைகளில் கூட நீ ஏறி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும்னாலும் போயிடலாம். அதுக்கு மேலே புஜங்கமபி கோபிதம் சிரசி புஷ்பவத்தாரையேது, ஒரு படம் எடுத்து கோபமாக ஆடிட்டு இருக்கிற பாம்பு, அதை கூட எப்படியான எடுத்து அதை பிடிச்சு ஒரு பெண்மனுடைய தலையில் பூச்சூடுறாப்ப கூட சூட்டிவிடலாம். 3 சுருட்டார் இருப்போம். பாம்பை ஆடுற பாம்பை எடுத்து தலையில் பூச்சி விடுறாப்பில் சூடிடலாம். அலாலையாக வந்துட்டு இருக்கிற கடலை கூட தாண்டி போனாலும் போயிடலாம். ஒரு தாடையில் ஒட்டின்னு இருக்கிற முதல தாடையில் இருக்கிற மணியை கூட எடுத்தாலும் எடுத்துவிடலாம். ஆனால் யார் ஒருத்தன் மூர்க்கத்தனம் பண்ணுறானோ அவனை சமாதானமே பண்ண முடியாது. சுவாமி என்ன சொல்கிறார் இவர்? இதெல்லாம் கூட சாத்தியம், இத்த முடியாதுன்னு சொல்கிறார். என்னால் ஏன்னா இந்த 3மே அசாத்தியமாக இருந்தாலும் ஒரு சாதனத்தை வச்சுட்டா சாத்தியம் தானே. எப்படி எனில், நீண்ட ஒரு கத்தி கேடயத்தோடு ஒருத்தர் போனால் எப்படியாவது சமாளித்து மணி எடுத்துன்னு வந்துவிடலாம். சிறந்த கட்டப்பட்ட கப்பல் இருந்ததுன்னா போயிட்டு தானே எல்லாம் இருக்கா, கடல் பிரயாணம் நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ அடுத்தது நாமப்பா ஒரு ஆடுற பாம்பை மகுடி நன்னா வாசித்து கட்டுப்படுத்திட்டோம்னா அப்போ அதை தலையில் நிறுத்தி வச்சுடலாம். இந்த 3மே எதனாலே? ஒரு சாதனத்தை ஒத்துக்கணும். அப்படின்னா மகுடியை வச்சுன்னு கட்டுப்படுத்தி விடலாம், கப்பலை வச்சுன்னு போகலாம், கத்தி கடையத்தை வச்சுன்னு மணி எடுத்துடலாம். சாதனத்தை ஒத்துக்கிறானோ இல்லையோ. ஆனால் இந்த முட்டாள் எந்த சாதனம் நல்லதுன்னு சொன்னாலும் இல்லைன்னு. அப்போ அவனை எண்ணத்தை வச்சுன்னு ஒரு நாள் திருத்துறதுக்கு முடியும். இப்போ அதான் இந்த கருத்தே. அப்போ முட்டாளை ஏன் திருத்துறதுக்கு முடியாதுன்னால் ஒரு சாதனத்தை ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்கூடாதுன்னா நானே பண்ணுறேங்கிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடலை தாண்டணுமா? நானே தாண்டிக்கிறேன். தாடை வாயிலேருந்து எடுக்கணுமா? நானே எடுத்துக்கிறேன்னா போயிட மாட்டானா? அவனால் பண்ண முடியாது இல்லையோ. அதை போல தான். அப்போ பாம்பை எடுத்து வைக்க முடியுமா? மகுடியெல்லாம் வேண்டாம், அப்படி பிடிச்சு கொண்டு வைக்கிறேங்கிறான். பிடிச்சா கடிச்சிடாதோ. ஆகவே சாதனத்தை ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். சாதனத்தை ஒத்துக்காதனால இவனை நம்மால் திருத்துறதுக்கே முடியாது. சாதனத்தை ஒத்துக்கலையேங்கிறத இந்த ஸ்லோகத்தால் சொன்னார். அடுத்து 5வது ஸ்லோகத்தாலே இதே போல வேறொரு திருஷ்டாந்த சாதிக்கிறார். லபேத சிகதாசு தைலமபி யத்னதः பீடயன் நிபேச்ச மிருகதிருஷ்ணிகாஸ்து சலிலம் பிபாசார்த்திதः கதாச்சிதபி பர்யடன் சசவிஷாணமாசாதயேன்ன து பிரதிவினிவிஷ்ட மூர்க்கஜன சித்தம் ஆராதயேது. இதே பண்ணாலும் பண்ணிவிடலாம். இப்போ இது தமிழில் கூட நாம் இது சொல்லிட்டுருப்போம். முதல்ல சொல்கிறது, மணலை எடுத்து நன்னா செக்கில் போட்டு ஆட்டி விளக்கெண்ணெய் எடுத்துடலாம். மணலை செக்கில் போட்டு ஆட்டி மண்ணெண்ணெய் வருமா? ஸோ இதுதான் மண்ணெண்ணெயா? இத்தனை நாளாக தெரியாது எங்களுக்கு. இப்போ மணலை போட்டு ஆட்டினா வருமோ, எள்ளை போட்டு ஆட்டினா எள்ளெண்ணெய் வருது, நல்லெண்ணெய் தெரியும். இப்போ அதுபோல் சூரியகாந்தி புஷ்பத்தை போட்டால் அந்த எண்ணெய் வரும். இப்போ மண்ணெண்ணெய்ங்கிறது இதுதான், இது இல்லை மண்ணெண்ணெய். ஆனால் அவர் சொல்கிறார், மண்ணையே போட்டு ஆட்டி எண்ணெய் எடுத்தாலும் எடுத்துடலாம். ஒன்று. அடுத்தது பிபேச்ச மிருகதிருஷ்ணிகாசு, கானல் நீரில் போய் தண்ணீர் குடித்து தாகசாந்தி அடைஞ்சேன்னு கூட சொல்லலாம். தீர்த்தம் இருக்காது, ஆனால் கானல் நீரில் போய் தண்ணீர் குடித்தேன், தாகசாந்தி பட்டேன் சொல்லிக்கோ, அதுவும் சரி. கதாச்சி தப்பி பர்யட்டன் சசவிஷாணமாசாதையேன்னா, சசவிஷாணம்ங்கிறது முயல் கொம்பு. அப்படி நான் போயிட்டு இருந்தேன்னா, இந்த கோயில் போயிருந்தேன், அங்கே கோயில் போயிருந்தேன், இல்லை நவதிருப்பதி எல்லாம் சேவிச்சுட்டு அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தேன், தெந்திருப்பேர பக்கத்தில் முயலை கொம்போடு பார்த்தேன்னா.
அவன் முயல் கொம்பெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, இது என்ன குதிரை கொம்பா இருக்கே, நீர் சொல்கிறத பார்த்தான்னா பார்த்தாலும் பார்த்துடலாம், முயல் கொம்பை பார்த்தாலும் பார்க்கலாம், மண்ணிலேருந்து எண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், எங்கேயோ கானல் நீரில் போய் தீர்த்தம் குடித்தாலும் குடிக்கலாம். ஆனால் மூர்க்கனை ஒரு நாளும் திருத்த முடியாது. இது எதுக்காக தெரியுமா சொல்கிறார்? அவன் போன ஸ்லோகத்தில் சாதனை ஒத்துக்க மாட்டான்னார், எந்த கருவியும் ஒத்துக்க மாட்டான்னுட்டு. இப்போ சொல்கிறது, நான் எப்படியோ தேடி முயல் கொண்டை கண்டுபிடிச்சேன், ஒருத்தன் ஓடி ஆடி இருக்கானோ இல்லையோ, போனேன் போனேன் போனேன், கானல் நீர் இழுத்துண்டே போச்சு, போய் தீர்த்தம் முடிச்சேன்னா அப்போ போனேன் போனேன் போனேன்னு போயிருக்கானோ இல்லையோ. அதே போல் இப்போ முதல்ல சொன்னது, மண்ணை போட்டு ஆட்டி எண்ணெய் எடுக்கணும்னா அவன் எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியிருக்கான்னு எடுத்தானோ இல்லையோ. நம்ம மூர்க்கர் முயற்சியே பண்ண மாட்டாரே. இப்போ இந்த 3 இடத்துலையும் முயற்சி ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு இப்போ. ஆனால் மூர்க்கன் அவர் தான் பிரயோஜனமாக பேசவே மாட்டாரே, பிரயோஜனமே இல்லாத பேசுகிறார், லாபம் இல்லாத பேசுகிறார். அப்போ ஒரு முயற்சி அவரிடத்துல இருக்காது. முயற்சியே பண்ணாதவனே, உனக்கு நான் ஹிமாச்சலம் காட்டுறேன் வா, அது 8884 உசரம் இருக்கான் இப்போ அப்படின்னா கிடையாதுன்னு ஆகும். இப்போ எப்படி நான் அவனுக்கு ஆமான்னு சொல்லுவேன்? இப்போ அவரோ மூர்க்கம் கிடையாதுங்கிறார், நான் உடனே புத்தகத்தை கொண்டு காமிச்சேன், அவர் தப்பாக சொல்லியிருப்பாருங்கிறார். போயிட்டு வந்தவர் எழுதியிருக்கார், அவர் அங்கே தான் போனார்னு என்ன நிச்சயம்ங்கிறான். இப்படியே கேட்டுக்கொண்டிருந்தால் வாரும், நான் உம்மை அழைச்சின்னு போய் யாரோ ஒரு ஷேர்பாவை கூட்டுன்னு நேராக கிடுகிடுன்னு மேலே போய் அது 848 நான் வரதாவே இல்லையங்கிறான். இப்படி இருந்தால் அவனுக்கு எப்படி 848 நம்மளால் புரிய வைக்க முடியும்? இப்போ அப்போ முயற்சியும் பண்ண மறுக்கிறான், கருவிகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இவனை எப்படி திருத்தறதுக்கே வழி இல்லை. அதனால தான் 2வது ஸ்லோகத்தால் அதே அர்த்தத்தை சாதிச்சிருக்கார். இனிமேல் அதற்கடுத்து பார்ப்போம். வியாழம் பாண மிருளான தந்து விரசௌ ரோத்தும் சமுஜ்ரும்பதே சேத்தும் வஜ்ரமணீஞ்சரீரிஷு குசும பிராந்தேன சன்னஹ்யதே மாதுர்யம் மதுபிந்துனா ரச்சயித்தும் க்ஷாராம்புதே ரீகதே நேதும் வாஞ்சதி யக்கலாத்பதி சதாம் சூக்தைஹி சுதாஸ்யந்திபிஹி. யார் ஒருத்தன் இந்த சின்ன விஷயத்தை பற்றி ரொம்ப துஷ்டர்களாக இருக்கான்னு வச்சுங்க, அவர்களை நல்வார்த்தை சொல்லி உபதேசத்தாலே இனிய வார்த்தையால் திருத்தவே முடியாது. அப்போ என்ன தான் செய்து பண்ணலாம்? மது வச்சனத்தால், இனிமையான வாக்கியத்தால் ஒருத்தனை திருத்தணும்னால் அவனுக்கு அதுக்கு இருக்கிற சில குணநலங்கள் இருக்கணும். அப்போ தான் பேசி திருத்துறதுக்கு முடியும். இப்போ இன்னன்னார் என்னென்ன பண்ணியிருக்காள்னு பாருங்கள். வியாழம் பாண மிருளான தந்து பிரசௌ ரோத்தும் சமுதின்பதே, பெரிய யானை அவ்வளவடி ஒசரத்துக்கு 18 அடி ஒசரத்துக்கு வருது. அந்த யானையை சின்ன தாமரத்தண்டை ஒருத்தன் வச்சுட்டு அதன் காலை போட்டு கட்டி யானையை அடக்கிவிட்டேன்னா, தாமரத்தண்டு வெறும் தாமரை, அதனுடைய தண்டை வச்சு நன்னா கட்டி அவ்வளோதான், அந்த யானை அசைவே கட்டி போட்டாச்சு. இப்படின்னா அது கூட பண்ணி நம்ம சாதிச்சாலும் சாதிச்சுடலாம். சேத்தும் வஜ்ரமணியின் சரி குசுமம், நல்ல பெரிய வைரம், இவ்வளோ பெருசு 1 கோடி ரூபாய், இவ்வளோ பெரிய வைரம். அதே மல்லிகைப்பூவை கொண்டுட்டு மெதுவாக அறுத்துட்டேங்கிறான். மல்லிகைப்பூவாட்டம் ஒரு பூவை வச்சுட்டு வைரத்தை அறுத்துட்டேங்கிறான். 3வது சொன்னான் மாதுர்யம் மதுபிந்துனா ரச்சயித்தும், இவ்வளோ பெரிய உப்பு கடல் இருக்கு, இங்கே வாரம், இதை மொத்தத்தையும் இப்போ தேனாட்டம் இனிக்க பண்ண போகிறேன், ஒரு சொட்டு தேனை வச்சுட்டுன்னா, ஒரு சொட்டு தேனை வைத்து உப்புக்கடலை தேன்கடல் ஆக்குமா போலே, தாமரை தண்டை வைத்து யானையை கட்டுப்படுத்துமா போலே, ஒரு புஷ்பத்தை வைத்து கொண்டு வைரத்தை வெட்டுமா போலே, இதெல்லாத்தையும் நடத்தினாலும் நேத்தும் வாஞ்சதி யஹா கலாத் பதிசதாம், யார் நேர் மார்க்கத்திலிருந்து நழுவி விட்டானோ அவனை ஒரு நாளும் இதை போல் திருத்துவதற்கும் முடியாது. ஏனால் அவர் எதுக்குமே ஒத்தே வரமாட்டார். தாமரத்தண்டுங்கிறது கூட ஏதோ ஒன்றுமில்லாட்டாலும் ஒரு கயிறு தானே, அது எதையோ ஒன்னையாவது கட்டுவதற்கு தாமரத்தண்டு பயன்படும் இல்லையோ, ஏதோ ஒன்னையான அறுக்கிறதுக்கு மல்லிகைப்பூ பயன்படும் இல்லையோ, ஏதோ ஒரு துளி உப்பு தண்ணீரையான மாத்துறதுக்கு ஒரு துளி தேன் பயன்படும் இல்லையோ. அப்படி பாருங்க, கடலை மாத்துறதுக்கு அது பயன்படாது. ஆனால் ஏதோ ஒரு துளி தண்ணீர் இருக்குது, ஒரு துளி தேனை விடுறோம், அப்போ அந்த உப்பை தேன் தண்ணீராக மாற்றுறதுக்கு முடியுமோ இல்லையோ. அந்த ஒரு துளியான இவன் வாதத்துக்கு வரவே மாட்டேங்கிறானே, இவன் அதையும் ஒத்துக்கு போகிறது இல்லை. இப்போ எல்லா துளியும் கிடையாதுன்னு பேச போகிறபடியால் ஆகாது. அடுத்த அர்த்தம் சொல்கிறார், எப்போதுமே நமக்கு உதவுற ஒரு முகமூடி இருக்குது, அதை நன்னா எடுத்து போட்டுக்கோங்கிறார். பண்டித கோஷ்டி, அண்ணா மெத்த படித்தவர்களுடைய கோஷ்டி, அங்கே போயிருக்கப்படாது, என் தப்பு, நான் போய் உட்காந்துட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. அவள் அப்படியே கேள்வியெல்லாம் கேட்டுருக்கா, ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளை வேற படித்தவன் அவன் நினச்சுனுட்டான். நான் சங்கிலி போண்டு மோதிரம் போண்டு சால்வையெல்லாம் போட்டுருந்தேன், போத்தின்னு அங்கே போய் உட்காந்துனுட்டா. ஆர்வத்தை நான் உள்ளே போகிறச்சே நல்லா திருமணம்லாம் இருக்கார், சால்வை போட்டுருக்கார், வாரம் அந்த ஆசனம் தான் உமக்குன்னார். எனக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை, போய் நேரம் ஆசனத்தில் உட்காந்துட்டேன்.
இங்கே ஒரு சிங்கமாட்டம் வந்து ஒருத்தர் உட்காந்துக்கிறார், அங்கே புலி ஆட்டம் ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிறார், இங்கே பெரிய யானை ஆட்டம் ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிறார். அவ பேசுகிறத பார்த்தா எனக்கு கதி கலங்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? என்ன வேற ரொம்ப படித்தவன் நான் நம்பி சில கேள்விகள்லாம் கேட்டு யாரானு தங்களை சேவிக்க வந்தால் அந்த சுவாமியும் சேவிங்கிறா. எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது, இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது என்னன்னு தெரியல. ஆனால் இன்னும் 2 மணி நேரம் இருக்குது சதஸு, எழுந்து இவனால் போட முடியாது. அப்போ ஒன்று செய், மௌனம்ங்கிற முகமூடியை நன்னா எடுத்து போட்டுக்கோ, அது ரொம்ப சிறந்த ஆயுதம்ங்கிறார். உனக்கு எந்த காலத்திலையும் அது நன்னாமே உபயோகப்படும். மௌனமாக இரு, என்ன யார் கேள்வி கேட்டாலும் புன்னகையை உதிர், ஒன்று பேசிடாது. இப்போ அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற 2 பேர் இருப்பாளாம். அவள் உடனே சொல்கிறா, அந்த சுவாமி என்ன நினைப்பில் இப்போ புன்னகை உதிர்த்தார்னு உங்களுக்கு தெரியுமோங்கிறான். அவன் பார்த்தவன், ஓஹோ இந்த மாதிரி நினச்சின்னு அவன் புன்னகை உதிர்த்தாராங்கிறான். இல்லை அது இந்த மாதிரி நினச்சின்னு இவன் பதில் சொல்கிறான். அவர் எந்த மாதிரி நினைக்கல, அவர் சொன்னது காரணம் தெரியல. தெரியாதனாலே அறியாமையை மறைத்து கொள்வதற்கு சுலபமான முகமூடி இருக்கு மௌனம். நீ மௌனம் காத்தாயானா ரொம்ப நல்லது. நாம் நினச்சின்னு போ, மௌனம் இருந்தாலே ஊரே கட்டுப்படுமே. என் குடும்பம் என்ன ஆகுமோ தெரியல. இப்போ நான் மௌனமாக இருந்தால் என்ன ஆகுமோன்னால், முதல்ல மனைவியோ கணவனோ ரொம்ப சந்தோஷப்படுவா. நல்ல வேளை இவர் மௌனமாக இருக்கார், போரும் பேசி ஆச்சு, இப்போ ஒன்றும் காணலை, நல்ல வேளை இவர் இன்னும் 1 நாள் இல்லை 10 நாள் இருந்தால் கூட தேவலை தானே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுறது என்ன. ஆனால் நம்ம மௌனமே காக்கிறதே இல்லை. பேசுகிறோம், தொண்டையும் வீணாக போகிறது, ஒன்றும் லாபம் இல்லை, சம்பாவனையும் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனால் மௌனம் காக்கணும். ரகசியத்தை காப்பதில் மௌனம்தான் சிறந்த கருவின்னு கண்ணனே கீதையில் சொல்கிறார்.